எமர்ஜென்சி வார்டுக்கு போய் திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்காங்க. இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்தா அந்த குழந்தை இறந்துருக்காதுல்ல. மாதிரி மோஷன் வரல அப்படின்னு சொல்லவும் போய் வாழைப்பழம் சாப்பிடுமா மோஷன் வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. செக் பண்ணது சீஃப் டாக்டர் கிடையாது, பார்க்காம ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்க 1 hour ஆட்டோல வச்சு சுத்தி 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 அந்த ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள பாப்பா பொறுக்க முடியாம இறந்துருச்சா என்னன்னு தெரியல. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லாதவங்க வந்தாலும் இதான் நிலைமையா? இல்லாதவங்களுக்கு இதான் நிலைமையா சொல்லுங்க. வந்தாங்க, வழியில வந்தாங்க, நாங்க பார்த்தோம், மோஷன் போலன்னு சொல்றாங்க, அதனாலதான் வாழைப்பழம் சாப்பிடுன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. சீஃப் டாக்டர் கேக்குறாங்க, அவங்க கிட்ட பதில் சொல்றாங்க. இதெல்லாமா ஒரு உயிர் போயிடுச்சு, அதுக்கு பதில் எதுவுமே சொல்லல. சாயந்தரம் ஒரு 5:15 கூட்டு வந்தேங்க. 5:15 கூட்டு வந்ததுக்கு வயிறு வலிச்சது வீட்லயே அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு வந்தேன். கூட்டின்னு வந்துட்ட பிறகு என்ன கூட உள்ள விடல. அவங்க அம்மாவையும் ஒய்ஃபை மட்டும் உள்ள அனுப்பிச்சு விட்டாங்க. உள்ள அனுப்பிச்சு விட்டு இவங்க மட்டும் தான் உள்ள போனாங்க. இவங்க மட்டும் தான் உள்ள போனாங்க. உள்ள போயிட்டு பாத்துட்டு வந்ததுக்கு சரி எப்ப டேட் கொடுத்தாங்கன்னு கேட்டதுக்கு 13ஆம் தேதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கு. சரி வீட்டுக்கு போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல நீங்க போய் வாழைப்பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்களாம். அப்புறமேட்டு 5:45 வரைக்கும் இங்கே தான் இருந்தேன். இங்கே உட முடியலன்னு இங்கே படுத்துக்குச்சு. சரின்னு சொல்லிட்டு எனக்கு ஓலா ஆட்டோ புக் பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பக்கத்தில் இருந்தா போல அவர்கிட்ட புக் பண்ணி சொல்லிட்டு 5:43 இங்கேருந்து கிளம்புனேன். வயிறு வலிதுன்னு சொல்லிட்டு அங்க என்ன இடங்காது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சரி கோரிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு கொஞ்சம் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு வயிறு வலிதுன்ட்டு அப்புறம் பார்த்தா தலை மட்டும் வெளியே காமிச்சு விட்டாங்க. குழந்தை இறந்துச்சுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்தப்ப இங்க ட்ரீட்மெண்ட் 5 மணிக்கே வந்து பாத்திருந்தா குழந்தையும் தாயும் நல்லா இதா இருப்பாங்க. இங்க வந்து அவங்கள தொட்டு கூட பாக்கல, நோட்டை கூட செக் பண்ணல சார். அவங்க அப்படியே ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க. ரிட்டர்ன் அனுப்பிச்சு இந்த மாதிரி மோஷன் வரல அப்படின்னு சொல்லவும் போய் வாழைப்பழம் சாப்பிடுமா மோஷன் வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. செக் பண்ணது சீஃப் டாக்டர் கிடையாது, அசிஸ்டன்ட் டாக்டர் வச்சு செக் பண்ணிருக்காங்க. அவங்க போய் கன்சல்ட் பண்ணாமையே இந்த பதில சொல்லி அவங்கள வெளியில அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. உள்ள எமர்ஜென்சி வார்டுக்கு போய் திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்காங்க. இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்தா அந்த குழந்தை இறந்துருக்காதுல்ல. டாக்டர் கேட்கறதுக்கு அவங்க பாக்கல, யாருமே பாக்கல, வந்தாங்க, எதுவுமே பதில் சொல்லல, வலிக்குதுன்னு சொல்லல. இவ்வளவு அசால்ட்டா பதில் சொல்றாங்க. எமர்ஜென்சின்னு வயிறு வலியோட வந்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கவே இல்லை, எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பார்க்காம ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்க 1 hour ஆட்டோல வச்சு சுத்தி 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 அந்த ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள பாப்பா பொறுக்க முடியாம இறந்துருச்சா என்னன்னு தெரியல. இப்ப அவங்க சொல்லிருக்காங்க, அவங்க என்ன அங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்களோ அதோட பாப்பாவோட டெத் இதை அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அங்க இருந்து பார்த்தவங்க வரமாட்டேன்றாங்க, சரியான பதில் கிடையாது. என்ன ஏதுன்னு இப்ப நாங்க பார்த்து கூப்பிடுறோம், எங்க முன்னாடி ஓடுறாங்க, டீன் கிட்ட பேசிக்கோங்கன்றாங்க. இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லாதவங்க வந்தாலும் இதான் நிலைமையா? இல்லாதவங்களுக்கு இதான் நிலைமையா சொல்லுங்க. இது இப்படியே தான் ஒண்ணு விட்டு ஒண்ணு போயிட்டே இருக்குமா இது வரைக்கும், கடைசி வரைக்கும்? ஒரு உயிர், சின்ன பிள்ளை உயிரா இருந்தாலும் பெரிய அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இந்த பதில் தான் சொல்லுவாங்க. பேசிக்கலாம் வாங்க அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் என்ன பேச போறாங்க? வந்தப்ப இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்து அந்த பிள்ளை பொழைச்சிருக்குமா? அந்த பொண்ணையே டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டேன்றாங்க. நாங்க வெளியே பாத்துக்கிறோம், அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் பாக்குறேன்னு சொல்லிட்டு சும்மா உள்ள பாக்கவும் யாரையும் அனுப்ப மாட்டேன்றாங்க. எப்ப வந்தாலுமே இது பிரச்சனை தான் சார். உள்ள அட்டெண்டர் ஜென்ஸ் கிடையாது, அலோடுன்றாங்க. புரியுதா? காலையில இருந்து ட்ரீட்மெண்ட் பாக்காதவங்க இப்ப என்ன ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க? காலையில வந்தாங்க, இங்க காலையில இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. 12 மணிக்கு வந்தாங்க. 12 மணிக்கு இங்க காலையில வந்து பாத்துட்டு வீட்டுக்கு போன அனுப்பிச்சு விட்டாங்க. திருப்பி 5 மணிக்கு வந்தாங்க. 5 மணிக்கு வாழைப்பழம் சாப்பிடுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இப்ப கூப்பிட்டா அந்த லேடி அப்படியே அவங்க பாட்டு பின்னாடி ஓடி போயினே இருக்கிறாங்க. பனி கூட உடையிற மாதிரி இருக்கு, எல்லாமே சொல்லிருக்கு. எனக்கு இந்த மாதிரி வலிக்குதுன்னு எல்லா சிம்டம்ஸும் சொல்லிருக்கு சார். அவங்க இப்ப கூட ட்ரீட்மெண்ட் உள்ள பண்ணிட்டு இருக்கேன்றாங்க சார். ஆனா உண்மையா பொய்யான்னு கடவுளுக்கு தான் தெரியும், யாருக்குமே தெரியல. அந்த பொண்ணு தனியா கூட்டு போய் வச்சிருக்காங்க. ஒரு அட்டெண்டர் இவங்க தான் உள்ள இருந்தது, பாப்பா வச்சுன்னு இவங்க தான் இருந்தாங்க. இவங்க கூட போறதுக்கும் இவங்களை நீ உள்ள வராதீங்க, நான் போய் 18 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும்ன்றாங்க. நான் வேற ஹாஸ்பிட்டல் மூவ் பண்ணிக்கிறேன் இப்ப கூட. ஆனா இன்ன வரைக்கும் கண்ணால காட்டல அந்த பொண்ணு. இன்னும் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து இங்க வந்ததோட சரி, இன்னும் யாரு கண்ணிலுமே காட்டல அந்த பொண்ணு.